வக்ஃபுக்கு வந்திருக்கிறது என்பது வந்து எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டது என்று நாம் சொல்ல முடியும்? அதான் நீங்க பார்த்து இது வக்ஃபு இடம்னு சொல்லி நீங்க வந்து அபகரிச்சுட்டு போறீங்க. திருப்பரங்குன்றத்துல இருந்து 400 ஏக்கரை வந்து பிடிங்கிட்டீங்க. இந்த 2024 வக்ஃபு திருத்த சட்டம் என்பது யாருடைய பரிந்துரையின் அடிப்படையிலே நடைபெற்றது? இது வந்து ஒரு எதிர்கருத்துக்களை, எதிர்மறை தாக்கத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கும். எல்லாம் பற்றி கவலை கொள்ளாமல் சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது இவர்கள் அக்கறைப்படுவதிலே தான் எங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இஸ்லாம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பொழுதே வக்ஃபு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த சொத்துக்கு உரியவர்கள் முஸ்லிம்கள் 25 கோடி பேர் இன்றைக்கு இருக்கிறோம். நாம் எப்படி மற்ற மதத்தவர்கள் ஜாதிகளை வைத்து பிரித்து சூழ்ச்சி நடைபெறுகிறதோ அதே சூழ்ச்சியை திரிப்பதற்காகத்தான் பொது நிறுவனங்களிலே தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தது, அது போன்ற விஷயங்கள் இந்த வக்ஃபு நிலத்திலே நடக்கும் என்ற மூன்றாவது மிகப்பெரிய சொத்தை கொண்ட நிறுவனமாக பார்க்கப்படக்கூடியது இந்த வக்ஃபினுடைய சொத்துக்கள். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். வக்ஃபு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிற ஒரு விவகாரம் இன்னைக்கு அனல் பறக்கக்கூடிய ஒரு விவகாரமா இருக்குது. இதற்கு ஆதரவு, எதிர்ப்பு, என்ன சொல்ல போனா லோக்சபாவில் இந்த சட்டம் 288 உறுப்பினர்களுடைய ஆதரவுல நிறைவேற்றப்பட்டிருக்கு. ராஜ்யசபாவில் அனல் பறக்கும் விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த பின்னணியில இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு ஏன் எதிர்க்கணும் அப்படிங்கிற விவகாரங்கள் குறித்து நம்மோடு பேச வந்திருக்காங்க முகமது ஷெரீப், மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில இளைஞர் அணி செயலாளர். அவரை முதல்ல வரவேற்போம். சார் வணக்கம். இந்த வக்ஃபு வாரிய இந்த சட்ட திருத்த மசோதாவை ஏன் எதிர்க்கிறீங்க? இந்தியாவினுடைய திருநாட்டிலே வக்ஃபு சொத்துக்களை பொறுத்தவரை நிறுவனங்களுக்கு அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரயில்வேக்கு மிகப்பெரிய பொது சொத்து உள்ள ஒரு நிறுவனம், இரண்டாவது ராணுவத்தினுடைய சொத்துக்கள், மூன்றாவது மிகப்பெரிய சொத்தை கொண்ட நிறுவனமாக பார்க்கப்படக்கூடியது இந்த வக்ஃபினுடைய சொத்துக்கள். அந்த அடிப்படையில இந்த வக்ஃபு சொத்தினுடைய அடிப்படை ஃபண்டமெண்டலிஸ்டுடைய ஒட்டுமொத்த அஜெண்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய பாரம்பரியத்திலிருந்து, அதாவது ஏறக்குறைய மூதாதையர்கள் அதை தெளிவாக அந்த வக்ஃபு என்ற சொத்தினுடைய முழு பெயர் இறைவனுக்காக அது அர்ப்பணிக்கப்பட்டது. அது அந்த சமுதாயத்தினுடைய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும், தங்களுடைய வளத்தை அவர்கள் எந்த தருணத்திலும் ஏழ்மைகளுக்கு, எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற பழமொழி போல ஒரு அடிப்படை வந்து அனைத்து மக்களும் யாரும் ஏழ்மையில இருக்கக்கூடாது, வறுமையில இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில அந்த மக்களுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு சொத்தினுடைய அடிப்படை அஜெண்டா அந்த வக்ஃபுங்கிறது. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம், வக்ஃபு அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் பரவல பழக்கத்துல வந்து இருக்கு. அப்ப அது ஒரு அந்நியமான ஒரு சொல் மாதிரி இருக்கு. சொல்ல வக்ஃபுனா என்ன, அது அந்த அதுக்கு நிலங்கள் அப்படிங்கிறது எப்படி வந்தது, அது என்ன செட்டப்ல இப்ப இருக்கு? வக்ஃபு என்ற சொல் வந்து அது ஒரு அரபு மொழி சொல்லாக பார்க்கப்படுகிறது. அந்த வக்ஃபினுடைய பொருள் என்னவென்று கேட்டால் அர்ப்பணிப்பு. இந்த சமூகத்திற்காக, சமூக மக்களுக்காக அர்ப்பணிக்கப்படுவதுதான் அந்த வக்ஃபு என்ற ஒரு பொருள். இப்ப நம்ம யாராக இருந்தாலும் சரி, அது இந்து அறநிலைத்துறையினுடைய சொத்தாக இருந்தாலும் அது பொதுவாக அர்ப்பணிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது அறநிலையத்தினுடைய வக்ஃபு என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்கு உண்டான ஒரு சொத்து அது அர்ப்பணிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது அவர்களுடைய வக்ஃபு. இந்த வக்ஃபு என்கின்ற பொருள் வந்துதான் பேசப்படுகிறது பரவலாக, தவிர அதனுடைய அர்த்தம் என்பது அர்ப்பணிப்பு என்பது பொருளாக பார்க்கப்படுகிறது. நீங்க சொல்ற மாதிரி நாட்டிலேயே வந்து 3வது நில உடைமையாளரா வக்ஃபு வாரியங்கள் இருக்கு. அப்ப இவ்வளவு சொத்துக்களும் எங்கிருந்து வந்தது? எல்லாமே அர்ப்பணிக்கப்பட்டது அப்படிங்கிறதானா? இது ஒரு நல்ல கேள்வி. எல்லா மக்களுக்கும் விளக்கம் தர வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல நாம இருக்கிறோம். இந்தியாவினுடைய நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது வந்து, ஆட்சியாளர்களுடைய முறை என்பது வந்து இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. அதற்கு முன்பாக காலம் காலமாக ஒவ்வொரு அரசர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்தார்கள். அப்படிப்பட்ட முறையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முகலாய பேரரசுகள் இந்தியாவின் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த வரலாறுகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அடையாள சின்னங்கள் தான் இன்றைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தமாக வைத்து
அந்த இடத்தில் ஆட்சி அதிகார பீடத்தில் வழிநடத்தக்கூடிய கட்டிடங்கள் இன்றைக்கும் அடையாளங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. இப்ப கிறிஸ்தவர்கள் அந்த இடத்தில் ஆட்சி செய்த பொழுது அவர்கள் கட்டிய பல விஷயங்கள் இருக்கு. உதாரணத்திற்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டை, இதுவெல்லாம் நாம் பார்க்கின்ற போது அவர்களுடைய வரலாறுகளை குறிக்கக்கூடிய ஒரு தருணத்துல வருது இல்லையா? அப்ப அந்த மாதிரி காலம் காலமாக வந்தவர்கள். இங்க ஏதோ வக்ஃபினுடைய பிரச்சனை, இஸ்லாமியர்களுடைய சொத்துங்கிறது இஸ்லாமியர்களுக்கு உருவாச்சா அப்படிங்கிற ஒரு புது கேள்வி கொண்டாங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல, குறிப்பாக எங்களுடைய தலைவர் தமீமுல் அன்சாரி அவர்கள் பல இடங்கள்ல பேட்டி கொடுக்கும் போது ஒரு வார்த்தை சொல்வாரு. அதேதான் பல சமூக நீதி போற்றக்கூடிய பல தலைவர்களும் அந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும்தான் இங்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பூர்வகுடி மக்கள் இறக்குமதி செய்தார்கள். ஆனால் அந்த மக்கள் இந்த நாட்டினுடைய பூர்வகுடி மக்கள். நாங்கள் எங்களுடைய தலைமுறை ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்ன 4-5 தலைமுறைக்கு முன்னால் இந்த சமுதாயத்தில் நாங்களும் இஸ்லாமியர்கள் அல்லாமல் வேறு ஒருவர்களாகத்தான் இருந்திருக்க முடியும். கொள்கைகளின் அடிப்படையில் தான் அது பார்க்கப்படுகிறது. அப்ப நிர்வகித்து வந்தவர்கள் இதற்கு பிறகு ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் சிறிது காலம்தான். ஆயுட்காலத்துக்கு பிறகு இது சொத்து என்ன செய்யப்படுகிறது, அங்கு கொண்டு போய் எங்க கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு வருகின்ற போது இதற்கு குழப்பங்கள் வரக்கூடாது என்றுதான் மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு தெளிவாக வரையறை அனைவருக்குமே உண்டு. அதாவது தங்களுடைய வாழ்நாள் முடிகின்ற தருணத்தில் இதுக்கு மேல் நான் வாழ தகுதி இல்லை, என்னுடைய வாழ்நாள் முடிய போகிறது என்கிற நிலைப்பாட்டை ஒருவர் உணர்ந்தார்களே என்று சொன்னால் அது அவர்கள் சார்ந்த சொத்துக்களோ அல்லது பொறுப்புகளோ தங்களை சார்ந்த மற்ற நபர்களிடத்தில் ஒப்படைத்து செல்ல வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு வயதான காலத்திலே ஒருத்தர் சொத்து வைத்திருக்கிறார். அவருக்கு பின்னால் இந்த சொத்து என்ன ஆகும் என்கின்ற நிலைப்பாடு அவருக்கு இருக்கின்ற போது அவருக்கு பின்னால் உறவினர்களோ பிள்ளைகளோ அல்லது யாரோ ஒருத்தருடைய பொது ஜமாத் இருக்கக்கூடிய அல்லது நிர்வகிக்கக்கூடிய யாராவது ஒருவரிடத்தில் அதை கொண்டு பொறுப்பை ஒப்படைத்து செல்ல வேண்டிய ஒவ்வொருவருக்கும் முஸ்லிமுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவா அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானே போகும். அது பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் நான் சொல்கிறேன். பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் உறவினர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த மஹல்லாவை சார்ந்த இப்ப ஜமாத்துகள் கட்டமைப்பு என்று இருக்குது அல்லவா, பொது சேவை செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்லவா, அவர்களிடத்தில் கொடுப்பார்கள். அப்படி காலம் காலமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் இந்த வக்ஃபினுடைய சொத்துக்கள். இப்ப இதனுடைய தொடக்கம்ங்கிறது எந்த ஆண்டு நம்ம எடுத்துக்கலாம்? இந்த வக்ஃபுங்கிறது ஒரு கான்செப்ட் உருவாகி நிலங்கள் வந்ததுங்கிற மாதிரியான இதை இந்தியாவுல இதை பத்தி பேசப்படுறது விஷயம் கிடையாது. இது ஒட்டுமொத்த உலக அளவில் இருக்கக்கூடிய வக்ஃபினுடைய விஷயங்கள். இது வக்ஃபுங்கிறது இந்தியாவுல மட்டும் இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல, வக்ஃபுங்கிறது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உலகத்தின் பல்வேறு தரப்பட்ட மக்கள் பல்வேறு இடங்களில செய்யப்படுகின்ற வக்ஃபு. இதோடைய நீங்க எங்க சாராம்சம் ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பொழுது இருந்தே வக்ஃபு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்படிதான் நாம் சிம்பிளா புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா. இப்ப இந்தியாவுல இந்த மாதிரியான அந்த வக்ஃபு இடங்களை அதை நிர்வகிக்கிறது சம்பந்தமா ஒரு நெறிமுறைங்கிறது எப்ப தொடங்கினது? இதனுடைய நெறிமுறை ஏன்னா ஒரு சட்டம்னு ஒண்ணு இருக்க போய் தானே அதுல திருத்தம்னு ஒண்ணு வருது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிறது. 1950 இந்தியா குடியரசு பெறுகிறது. இந்த குடியரசிற்கு பிறகு 1954 இந்திய வக்ஃபு சட்டம் முதல் முறையாக இயற்றப்பட்டு 54 சரி அதற்கென்று வரையறைகளை உள்ளே கொண்டு வருகிறார்கள். சரி, அதற்கு பின் அப்படியே அது கண்டினியூ ஆக ஏறக்குறைய பல மாற்றங்கள் அவ்வப்போது சில நடந்திருக்கின்றன. உதாரணத்திற்கு திருத்தங்கள்ங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கா? 1970 நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் 1954 சட்டம் ஏற்றாங்க. 1970 ஒரு பரிந்துரை கொண்ட ஒரு குழு அமைக்கப்படுகிறது. வக்ஃபு சட்டங்களில சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கொண்டு வரும்போது அந்த குழு ஏறக்குறைய 1984 வரை 10 ஆண்டுகள் அவர்கள் முழுக்க 84 வரை அவர்கள் முழுக்க அதை ஆலோசனை செய்து அதன் பிறகு அதிலிருந்து சில திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள். அதிலிருந்து 1995 சில மாற்றங்கள் முஸ்லிம் மதத்தவர்கள் 2 கோரிக்கைகளை முன்னெடுப்பாக வைக்கிறார்கள். அந்த இடத்துல என்ன கோரிக்கை? அந்த கோரிக்கைகள் பொறுத்த மட்டில அரசாங்கத்தினுடைய பொது உடைமையாக்கப்படக்கூடிய ஒரு சர்ச்சைகள் கிளம்பிய தருணத்தில் நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் அப்படி இருக்கும். இரண்டாவது, இது குறித்த சில ஆவண முறைகேடுகள் இந்த மாதிரியான சூழல்கள் நடைபெறுகின்ற போது அதை முறைப்படுத்துவதற்காக அந்த கோரிக்கைகள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த கோரிக்கைகள் 1995 மறுபடியும் ஏற்கப்படுகிறது. அதற்கு பிறகு மீண்டும் 2013 ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது. இது அனைத்தும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சொத்துக்கு உரியவர்கள் முஸ்லிம்கள். சரி, 25 கோடி பேர் இன்றைக்கு இருக்கிறோம் நாம் இந்தியாவுல. அன்னைக்கு சொற்பமாக கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் வைத்துக் கொள்ளுங்க. அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. பரிந்துரை செய்திருக்கிறார்கள், பரிந்துரைக்கான கடிதம் இருக்கிறது, பரிந்துரைக்கான நபர்கள் இருக்கிறார்கள், எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த 2024 வக்ஃபு திருத்த சட்டம் என்பது யாருடைய பரிந்துரையின் அடிப்படையிலே நடைபெற்றது?
சரி. இந்த எதிர்ப்புக்கான நிலவரம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்படுகிறது. சரி, இப்ப இதுல இன்னொரு துணை கேள்வி. நீங்க சொல்ற மாதிரி இஸ்லாமியர்களுடைய நலன்ல இருந்துதான் இது இப்போ இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப இஸ்லாமியர்கள்லயே பல்வேறு பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்கு. அவர்கள் எல்லாமே ஒருங்கிணைந்துதான் இந்த வக்ஃபுக்குள்ள வராங்களா, இல்ல ஒரு பிரிவினர் மட்டும்தான் இது வக்ஃபுங்கிறது இருக்கா? அது நேற்று பேசிய போது கூட, நேற்று பாராளுமன்றத்தில் நான் கேட்கறது, உங்க இஸ்லாமியர்களுடைய பல்வேறு பிரிவுகளினுடைய பிரதிநிதித்துவமே இந்த வக்ஃபுல இருக்காங்கிறத முதல் கேள்வி. அதுதான் நான் சொல்ல வரேன். இஸ்லாத்தை பொறுத்தவரை பிரிவுகள் ஜாதி அடிப்படை, மொழி அடிப்படையில எந்த ஒரு பிரிவினைகளும் கிடையாது. சரி, இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வக்ஃபு திருத்த சட்டம் 2024 கொண்டு வருவது, அவர்கள் தனித்தனியாக எப்படி மற்ற மதத்தவர்கள ஜாதிகளை வைத்து பிரித்து சூழ்ச்சி நடைபெறுகிறதோ அதே சூழ்ச்சியை திரிப்பதற்காகத்தான் இந்த பிஜேபி அரசாங்கம், அந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது இந்த திருத்த சட்டத்தில பார்க்கிறோம். காரணம், அவர்கள் சுன்னி முஸ்லிம், ஷியா முஸ்லிம் என்றெல்லாம் ஒரு பிரிவினை 2 மட்டும்தான் ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வக்ஃபு சட்டங்கள் அனைவருக்கும் ஒன்றாக பொருந்தக்கூடியதாக ஏறக்குறைய இருந்து கொண்டிருந்தது. இவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்பொழுது அதிலே 4-7 வகைகள் உள்ளே திணித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுல இருக்கக்கூடிய நபர்களை பேரெல்லாம் நேற்று கூட பேசிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்றத்துல பேசினாங்க. ஜாதிகள் அடிப்படையில பிரிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை இப்பதான் அதுல இருந்து மீட்க முடியாத ஒரு சூழல்ல இஸ்லாமியர்களும் அந்த வளையத்துக்குள்ள கொண்டு வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டு வராங்க. இதைத்தான் நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம். ஓகே, இப்ப நமக்கு இதுக்கு முன்னாடி இது எப்படி இயங்கிட்டு இருந்ததுங்கிற ஒரு சித்திரம் கிடைச்சாதான் இதுல அவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வராங்க, அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துறதுங்கிறது அடுத்தது போவோம். இப்ப நான் கேட்கறது, தமிழ்நாட்டுல வக்ஃபு வாரியம், தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் இருக்கு. அதனுடைய செயல்பாடு எத்தனை உறுப்பினர்களை கொண்டதா இருக்குது? அதுல என்ன அது கரெக்டா தானே போயிட்டு இருந்தது, இல்ல அதுல என்ன சிக்கல் இருக்கு? தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தை பொறுத்தவரை நீங்கள் தலைமை நிலைய செயலாளராக ஒருவரை தமிழக அரசாங்கத்தின் மூலமாக நியமிப்பார்கள். அதிலே தற்பொழுது தாரிஷ் அகமது அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் பெரம்பலூரினுடைய கலெக்டராக இருந்து சிறப்பாக செயல்பட்டவர். அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நவாஸ் கனி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே தலைவராக, வக்ஃபு வாரிய தலைவராக. அதற்கு கீழ் 11 கண்காணிப்பாளர்களை நியமித்து, இந்த 11 பேர் இஸ்லாமியர்கள் தான் கண்காணிப்பார்கள், இஸ்லாமியர்கள். வக்ஃபினுடைய சட்டத்திலே இவர்கள் தானே இருக்க வேண்டும் என்பது சட்டம் தானே. அதனால இந்த 11 பேருமே 12 பேர் இவர் அரசாங்க ரீதியாக கண்காணிப்பாளர்கள், 12 பேர் கொண்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எம்எல்ஏக்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், எம்பிக்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்களுடைய ஓட்டின் அடிப்படையில முத்தவல்லிகள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய கூட்டமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இப்படியாக ஒரு பரவலான நிர்வாக கட்டமைப்பை கொடுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சரி, இப்ப தேசிய கவுன்சில்ல அந்த செட்டப் எப்படி இருக்கு? தேசிய சட்டமும் இதே போன்றுதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஓகே, ஏன்னா இது பற்றிய சட்டங்களை புரிந்தவரை, குறிப்பாக இந்த வக்ஃபு என்ற சட்டம் வருது நம்ம இந்தியாவுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனையா நாம் பார்க்கப்படுகிறோம். ஆனால் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் சரி, இஸ்லாமியர் அல்லாத மாற்று மத சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், வக்ஃபினுடைய சொத்து என்பது இஸ்லாமியர்களுடைய யாரும் உரிமை கொண்டாட முடியாது. மாறாக அவர்கள் அதை பயன்படுத்தவும் பங்கு பெறவும் மட்டும்தான் முடியுமே தவிர, இந்த சொத்துக்கு கேள்வி கேட்பு, இதுக்கான உரிமைதாரர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய இறைவன் மட்டுமே என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த சட்ட திருத்த மசோதாவுல என்னென்ன அம்சங்கள் நீங்க பாதகமா இருக்கு நீங்க எதிர்க்கிறீங்க, அதை பட்டியலிடுங்க. இல்ல, அதாவது முறைகேடாக இதுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மத்தியில செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் ஒன்றிய அரசை நேரடியாகத்தான் சில விஷயங்களை நாம கேட்கணுங்கிற ஒரு சூழல் இருக்கு. பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறது, பெண்களுடைய முக்கியத்துவத்தை கொண்டு நிப்பாட்டுவோங்கிறாங்க. உலகத்திலேயே பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படக்கூடிய, பெண்களுக்கு பாக பிரிவினையிலும் சரி அனைத்திலும் உரிமை வழங்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது இஸ்லாத்தை தெளிவாக புரிந்தவர்கள் நிச்சயமாக அதிலே விளக்கம் கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அதிலே தவிர வேற யாருக்கும் இல்லை. ஆனால் இதை ஒன்றிய அரசு எப்படி இருக்கிறது சொன்னால், முஸ்லிம் பெண்களுக்கு பார்த்தீங்களா எந்த ஒரு பாதிப்பு இது இல்லை, அவர்கள் பெரும் பாதிப்புல இருக்காங்க. ஆனால் மணிப்பூரில் எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுகின்ற போது அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. குஜராத் கலவரமாக இருக்கட்டும், ஏராளமான வடநாடுகளிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பற்றி கவலை கொள்ள சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது இவர்கள் அக்கறைப்படுவதிலே தான் எங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. எங்களுக்கு அந்த இடத்தில் ரொம்ப கிளியரன்ஸா எங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்கள் முஸ்லிம்களுடைய பெண்கள் உரிமை பாதுகாப்பதற்காக இல்ல, சிறுபான்மையுடைய உரிமையை ஒட்டுமொத்தமாக பறிப்பதற்காக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு கேள்விதான். இதை நாங்கள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக வைக்கிறோம். இரண்டாவது,
இது காலம் காலமாக நிர்வகிக்கக்கூடிய சொத்தை பொறுத்த சில தருணங்களில யாருடைய தலையீடும் இல்லாமல் முறைகேடுகள் நிர்வாகத்தில் நடைபெற்றதில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சொத்தை வைத்திருப்பவர்களிலே சில பேர் முறைகேடுகள் வைத்திருக்கலாம், முறைகேடாக பெற்றிருக்கலாம், என்ன செய்திருக்கலாம். ஆனால் நிர்வாகத்தினரிடத்திலிருந்து எந்த ஒரு முறைகேடுகளும் நாம் பார்ப்பது ரொம்ப கடினமாகத்தான் இருந்தது. சரி செய்யணுங்கிறது தான் நிர்வாகம். அதை சரி செய்வதற்காக போதியமான ஆட்கள், நிர்வாக பற்றாக்குறை, ஆட்கள் இருந்தா அதுக்கு அவர்களுக்கு உண்டான ஊதியம், இது போன்ற நிகழ்வுகளை கொடுத்து இதை வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வா இருக்கும். ஆனால் அதை விட்டு நாங்கள் இதுல மற்ற சகோதரர்களை நாங்க இணைக்கிறோம், மாற்று மத சகோதரர்களை கொண்டு வரோம், இதுல நாம அவங்களுக்கான பொறுப்புகளை தரோம் அப்படிங்கிற பட்சத்துல இது ஒரு எதிர்கருத்துக்களை, எதிர்மறை தாக்கத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கும். இப்ப அறநிலைத்துறையில முஸ்லிம் சேருன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம், நர்கிஸ் கான்னு சொல்லிட்டு ஒரு சமீபத்துல பாத்திருப்பீங்க, ஒரு பிஜேபியினுடைய முக்கியமான ஒரு தலைவர், அவரை எப்படி நீங்க அந்த கோயிலுக்கு அரங்காவலரா போட்டிருக்கலாம், நிர்வாகியா போடலாங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. கடைசியில அவர் ஒரு இந்து தான், பிறப்பால் இந்து. ஆனா தான் கொண்ட நம்முடைய பழக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், மாமன் மச்சனுடைய அந்த உறவு முறை, தனக்கு பிரசவம் பார்த்த அந்த டாக்டருடைய பேரை அவர் வச்சாங்க. ஆனா உடனடியா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி இந்தியாவுல தமிழகத்துல கொண்டு போய் நிப்பாட்டினாங்கல்ல. அப்ப இதுவெல்லாம் மக்களுக்கு புரிதல் இல்லாதவர்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். இரண்டாவது, இந்த சொத்தை பத்தி விவரங்கள் போதுமான நிர்வாகிகளுக்கு தெரியல, அதை பத்தி வேணும்னா அது குறித்த வகுப்புகளும், அது குறித்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான கிளாஸஸ், அவர்களுக்கு உண்டான திறனாய்வு பயிற்சி வகுப்புகள், அது போல விஷயங்களை மேற்கொண்டுச்சுன்னா ஆரோக்கியமாக இருக்குமே தவிர, அதற்கு இது மாதிரியான ஆட்களை கொண்டு நியமித்தால் இது ஒரு கம்யூனிட்டி பேஸ்ல மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் தரும் என்பதற்காகத்தான் நாம் இந்த விஷயத்தை மிக தெளிவாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப நான் கேக்குறேன், நெருப்பு இல்லாம புகையுமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது சிக்கல் இந்த வக்ஃபு சொத்து விவகாரம் தொடர்பா இருக்க போய் தானே அதை சரி செய்யணும்னு சொல்லி இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. உங்க சொத்துக்களை பாதுகாக்கணும், அதை சரியான முறையில நிர்வகிக்கணும், அது வேற சமூக விரோதிகள் அல்லது தவறான நபர்கள்ட்ட அது அபகரிப்புக்கு போயிடக்கூடாது. ஒரு நல்லெண்ணத்தில் தானே அரசு இந்த இதை முன்னெடுக்குது. இதை நீ ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க? தாராளமாக அப்படி ஒரு முன்னெடுப்பை அரசாங்கம் எடுக்கும் என்று சொன்னால் அது பிஜேபி கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்னின்று உதவி செய்யக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கும், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுவரை இருக்கக்கூடிய பொது நிறுவனங்களிலே தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தது இந்தியாவினுடைய மக்கள் அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். அது போன்ற விஷயங்கள் இந்த வக்ஃபு நிலத்திலே நடக்கும் என்ற ஒரே காரணத்தின் அச்சத்தை கொண்டுதான் நாங்கள் இங்கு எதிர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு முன்னாடி சொன்னவாறு ராணுவத்துல மிகப்பெரிய இடம் கொண்ட ஒரு அமைப்பு, ரயில்வே, நீங்கள் பாருங்கள், LIC, இதெல்லாம் எடுங்களேன், எல்லாமே தனியாருக்கு தாரை வார்த்தை எத்தனை விஷயத்த நம்ம பாக்குறோம். எதிர்ப்புகள் கேள்வி கேட்கக்கூடியதுச்சா? இன்றைக்கு நாம் அசுர பலத்தில் இருக்கிறோம் என்ற அடிப்படையில ஒன்றிய அரசு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், சிறுபான்மை மக்களோ இல்ல யாராக இருந்தாலும் எங்களை யார் கேள்வி கேட்க முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தெரிகிறார்கள். வரலாறு நிச்சயமாக மன்னிக்காது. ஒரு நாள் வரலாறு நிச்சயம் திரும்பும். அப்படி திரும்புகின்ற தருணத்தில் ஜனநாயக அடிப்படையில அனைத்தும் மாறக்கூடியது. இன்று நீங்கள் ஆட்சியாளர்கள், நாளை நாமும் அந்த இடத்தில் ஆட்சியாளர்கள். இப்படி எப்படி வேண்டுமானாலும் சூழல்கள் மாறுகின்ற போது ஜனநாயக சக்திகள் ஒன்று திரண்டு இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. நீங்கள் இல்லை, இந்த மாதிரி பொது நிறுவனத்தை நாங்க பாதுகாத்திருக்கோம், இந்த மாதிரி இந்தியாவுக்கு இருக்கு, இந்தியாவுடைய கடன் அடைஞ்சிருக்கு, எத்தனையோ விஷயங்கள் பண்ணால் பிரச்சனை கிடையாது. அது இருந்தா நம்மளும் அதை கொடுத்துட்டு போலாமே. ஒரு சமுதாயம் டெவலப் ஆகுகின்ற போது எத்தனை இது பண்ண முடியும்? கல்வி அறிவுள்ள சமுதாயம் இன்றைக்கு கம்மியா இருக்கு. என் சமுதாயத்தை பற்றி நான் தான் பேச முடியுங்கிற அடிப்படையில் இந்த வாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எத்தனையோ பொருளாதாரத்தினுடைய சூழல்ல பின்தங்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டியதற்கு நீங்கள் ஒரு பாதையை கொடுத்து செய்ய சொன்னால் அது சரி. ஆனால் அதை பிடுங்கி எனக்கு பின்னால் வா என்று சொல்வது என்பது மிகப்பெரிய ஒரு பயத்தையும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் எங்களுக்கு தருகிறது. எங்களுக்கு அதன் மூலமாகத்தான் அந்த எதிர்ப்பை நாங்கள் வலுவாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப வக்ஃபு சொத்து தொடர்பான விவாதங்கள்ல உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்ப ஏன் நமக்கு திருநெல்வேலியை சார்ந்த ஒருத்தர் கொல்லப்படுறாரு, அதாவது முத்தவலி கொல்லப்பட்டிருக்காரு இப்ப சமீபத்துல. அதை பொறுத்த மட்டிலே நாம ஒரே ஒரு தெளிவான விஷயத்த சொல்லணும்னா, இதுவரை முறைப்படுத்தாமல் அங்கங்க தவறுகள் சில நடக்குது இல்லையா? அந்த தவறுகள் நடக்கக்கூடிய தருணத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக கண்காணிப்பு குழுவை அரசு நியமிக்க வேண்டும். அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு என்ற ஒரு பாதுகாப்பு உணர்வை அரசாங்கம் தர வேண்டும். அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசாக இருக்கட்டும், அதை கொடுத்து விட்டாலே அவர்களை முறைப்படுத்த முடியும். நீங்கள் ஒரு இரண்டு படுகொலைகளை பற்றி பேசுகிறோம், நிச்சயமாக அதை நாம் அலட்சியப்படுத்தவில்லை, அது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அது மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தினுடைய பழிவாங்கல்
போக்கு என்பதை நாம் நிச்சயமாக பார்த்திருக்கிறோம், அதை ஆதரிக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நாம் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சூழல்களை பொறுத்த மட்டிலே இப்படியான விஷயங்கள் நடக்கின்ற போது இவர்களுக்குண்டான பாதுகாப்பை தமிழக அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி நாம் முறைப்படுத்த வேண்டும். இது குறித்து விஷயங்கள்ல நாம இப்படி பார்ப்போம் ஒரு பார்வை. இதே வக்ஃபு சொத்துக்களை முறையாக பள்ளிவாசலோ கபரஸ்தானோ மதரசாக்களோ அல்லது கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், அதை முறையாக நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகங்களும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அவர்களுக்குண்டான முன்மாதிரியாக வைத்து அவர்களை வைத்து நாம் என்ன பண்ணணும், ஒரு பாடத்திட்டத்தை போல கொண்டு வந்து அவர்களை கொண்டு போவதற்கு பக்குவப்படுத்த வேண்டுமே தவிர இந்த முறைகேடுகளுக்கு நாங்கள் இதை சரி செய்வோம் என்று சொல்வது என்பது ஒரு அப்பட்டமான திரிப்பாக இருக்கிறது. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி குறிப்பா தமிழ்நாட்டு விவகாரத்தில இருந்து நம்ம எடுத்துப்போம். ஏன்னா இது இந்தியா முழுவதுக்குமான சட்டங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு புரிந்த தமிழ்நாட்டில இருந்து நம்ம எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வக்ஃபு சொத்துக்கள் அதனுடைய உண்மையான நோக்கத்தின் அடிப்படையிலேயே இஸ்லாமியர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில இருக்குதா? அதுலயும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கல்ல. இப்போ முத்தவழியா இருக்கிறவர் அடுத்த தன் பிள்ளையா தான் முத்தவழியா மாத்துறாரு. அது ஒரு தன்னுடைய குடும்ப சொத்து போல அதை கைமாத்திக்கிட்டு போறாங்க. ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை தான் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பரவலான இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக அது மாறல. அப்ப அந்த நோக்கத்துக்காக கூட அந்த சட்ட திருத்தம் இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக இது நிச்சயமாக பகிரங்கமாக சமுதாய மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்படி ஒரு சில சருடங்களிலே நாம் எனக்கு பின்னால் என் குடும்பம் நான் மட்டும்தான் என்கின்ற ஒரு சுயநலத்தோடு செயல்பட்ட சிலரவருடைய முடிவின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இவ்வளவு பெரிய விஷயமாக இந்த வக்ஃபு பிரச்சனை தலை தூக்கி நிற்கிறது. அப்படி தொடர்ந்தவர்களை வன்மையாக கண்டிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நான் நிச்சயமாக முகநூலிலும் சரி என்னுடைய மற்ற பேட்டிகளிலும் நான் கண்டிப்பாக இதை பற்றி உங்களிடத்துல பேசியிருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வக்ஃபு சொத்தை பொறுத்தவரை ரெண்டு விஷயமா நம்ம பார்க்கணும். ஒண்ணு ஹெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரியமிக்க வக்ஃபுன்னு ஒண்ணு இருக்கு. அதே போல பிரைவேட் வக்ஃப்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. பப்ளிக் பிரைவேட் வக்ஃப்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. அது ஒண்ணுதானே. இதற்கு சில வக்ஃப்ங்கிறது ஒண்ணு நிர்வாகத்தின் அடிப்படையில அவர்களுடைய மாற்றங்கள். ஹெரிட்டரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலம் காலமாக வம்சாவளியில இவர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்கின்ற ஒரு முறை இருக்கிறது. குறிப்பாக அந்த ஒரு ஆண் வாரிசு இல்லை என்ற பட்சத்தில் தான் பெண் பிள்ளையினுடைய வாரிசுகளோ, அப்படி வாரிசே இல்லை என்று சொன்னால் அவருடைய உறவினர்கள் யாராவது அதை கைப்பற்றி அதை நடத்துவாங்க. இப்படியாகத்தான் காலங்காலமாக நடைபெற்றுகிறது. நீங்க தொடர்ந்து சொன்ன மாதிரி அப்பாவுக்கு அப்புறம் மகனுக்கு அப்புறம் அவருடைய மகன் என்று வருவது ஹெரிட்டரி வக்ஃபுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். மீதி ஹெரிட்டரி வக்ஃப் இல்லாத விஷயம் ஒரு பிரதிநிதியா மட்டும்தான் இருப்பாங்க. இரண்டாவது நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், முத்தவல்லி என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடையாளம் அதோடைய அர்த்தம் காப்பாளர்கள். அவர்கள் ஒரு நிர்வாகத்தை காக்கக்கூடியவர்களை மட்டுமே தவிர அவருடைய சொத்து கிடையாது. ஒன்ஸ் ஆஃப் தி வக்ஃப் ஆல்வேஸ் வக்ஃப். எப்பொழுது ஒரு சொத்து வக்ஃப் செய்யப்படுகிறதோ அந்த சொத்து வக்ஃப் சொத்து தான். ஒருவேளை அந்த குடும்பத்தினர்கள் மூலமாக அது சரிவர பார்க்கப்படவில்லை அல்லது அந்த நபர்கள் முறைகேடான விஷயங்களிலோ சமூகத்திற்கு கேடான விஷயங்களிலோ அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால் அவர்களை அப்படியே அப்புறப்படுத்தி அந்த இடத்திற்கு வேறொரு நபர்களை கொண்டு வருவதற்கான முழு அதிகாரம் வக்ஃப் வாரியத்திற்கு உண்டு. அதற்காக நீதிமன்றங்களை நாடுவதற்கான உரிமை உண்டு. எல்லோருமே உண்டு. அந்த அடிப்படையில் தான் அப்போ மக்களுக்கு இது பற்றிய புரிதல். இரண்டாவது முக்கியமான விஷயம், நீங்க கேட்டதுல இது குறித்த புரிதல்கள் தவறா இருக்கதால தானே நீங்க அது நடக்குது அப்படிங்கிற சூழல்ல சொல்றீங்க. அதை நாம் பகிரங்கமாக முன்னாடியே சொன்னது போல நாம் குற்றச்சாட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வக்ஃபு சொத்து குறித்து மூதாதையர்கள் எந்த அடிப்படையில நீங்க பண்ணிருப்பீங்கன்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான பேச்சு வழக்கில் சொல்லணும் வைங்களேன், தன்னுடைய பிள்ளைகள் சரியில்லை, இந்த சொத்து அபகரிச்சிருவாங்க, இல்லைன்னா சில பேர் குடிபோதையில கெடுத்துருவாங்க, இல்லைன்னா வித்து தின்றுவாங்க, யாருக்கும் தரமாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டிருந்தாங்கன்னு வைங்களேன். அந்த தகப்பனார்கள் என்ன செய்வாங்க அந்த காலத்துல அப்படின்னா, இதை ஒரு பள்ளிவாசலுக்கோ அல்லது ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜமாத்துக்கோ அல்லது நேரடியாக வக்ஃபு வாரியத்துக்கோ சென்று வக்ஃபு செய்து விட்டு சென்று விட்டார்கள். காரணம், தன்னுடைய உழைத்த சொத்தோ அல்லது பூர்வீக சொத்தோ அழித்து விடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தை கொண்டு, என் பிள்ளைங்களுக்கு இல்லைனாலும் சமுதாயத்துல நாளைக்கு எந்த புள்ள வந்தாலும் அதுவும் என் புள்ளதான். இதுதான் சகோதரத்துவம் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடியது. அடிப்படையாக ஒருவர் மீது ஈவிரக்கப்பட வேண்டும். அவர் ஜாதி மதம் பேதம் எல்லாம் கிடையாது. அவர் மீது ஒருக்கப்பட வேண்டியது ஒரு மூமினுடைய கடமையாக இருக்கிறது, ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில சில விஷயங்கள் அதை பண்ணாங்க. அப்போ அந்த கான்செப்ட்ல அது என்ன பண்றாங்க, கொண்டு அவர்கள் அந்த சூழலை
வக்ஃபு பண்றாங்க. சரி. அந்த வக்ஃபின் அடிப்படையில தான் இது வந்து காலங்காலமாக பின்பற்றப்படுகிறது தவிர அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வராங்க. ஆனால் சமீப காலங்கள் கடக்க கடக்க இது குறித்த புரிதல்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப கம்மியா போன பட்சத்தில் இதை ஒரு சொத்தாக, எப்படி ஒரு நார்மல் சொத்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சொத்தாக இதை பார்த்து இதை வந்து நம்ம வித்தா இங்க நல்ல காசு போவோமே, இதுக்கு பின்னாடி பல கிரிமினல்ஸ்கள் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கு. இதுக்கு வந்து ஆசை வார்த்தைகளை தூண்டி, குறிப்பா நீங்க அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தவள்ளிகளுடைய குடும்பத்தார்கள்ல கல்வி அறிவு, குறிப்பா என் சமுதாயத்திலேயே இன்றைக்கு கல்வி அறிவு கொண்ட மக்கள் ரொம்ப சொற்பமாகத்தான் இருக்கிறார்கள். பேராசிரியர்களுடைய எண்ணங்களை பார்க்கலாம், மருத்துவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கலாம், இன்ஜினியர்ஸ் பார்க்கலாம். இப்படி யாரும் வந்து அந்த அளவுக்கு பெருசா நம்ம சமுதாயத்துல வந்து இல்ல. இது ஒரு வேதனைக்குரிய விஷயம். அந்த அடிப்படையில இன்றைக்குதான் ஒரு தலைமுறை படித்து பல பட்டதாரிகளாக, பல பேர் அந்த நாலேஜ் கொண்டவர்களாக, வழக்கறிஞர்களாக, பொறியாளர்களாக, மருத்துவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் அந்த இடத்துல தங்களுடைய நிலையை ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இது சம்பந்தமாக கவனங்களை செலுத்துகின்ற தருணங்கள் வந்து கொண்டுள்ளது. ஆனால் அதற்கு இடையில் தான் இது போன்ற சூழல்களும் நடைபெற்றுக் கொண்டுள்ளதனால் இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ், மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதற்கான முழு முயற்சியை சமுதாயம் இப்பொழுதுதான் மேற்கொண்டிருக்கிறது. இது சமுதாயம் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சட்டம் திருத்தப்பட்டதோ அப்படிங்கிற ஒரு விதமான மகிழ்ச்சியும் மனதுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா ஒருவேளை சமுதாயம் மேல் ஓங்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இது குறித்து மக்கள் புரிதல் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில இருக்கு. ஆனால் பொதுவான மக்களுக்கு 80% அவங்க நாலேஜ் இல்ல அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கு. அடுத்து இன்னொரு இதுல மையமா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, வக்ஃபு வாரியங்களுக்கு வானளாவிய அதிகாரங்கள் வந்து இருக்கு. அது ஒரு அம்மா, ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டியில கூட சொல்றாங்க, இந்த தலாக்குன்னு சொல்லி எப்படி வந்து மனைவி வந்து கணவர் வந்து டைவர்ஸ் பண்றாங்க, அது இஸ்லாமிய அப்படின்னு ஒரு பச்சையா சொல்றது போல இது வக்ஃபு சொத்து அப்படின்னு சொல்லிட்டாலே அது வக்ஃபு சொத்தாயிடும். அந்த மாதிரி வந்து நிறைய இடங்களை வந்து அவங்க அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல பஞ்சாயத்துக்கு போறாங்க. அடுத்தது வந்து அந்த மேல்முறையீடு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வழக்குகளை கூட இதுல வந்து மேல்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இது வந்து இப்ப இவங்களுக்கு இந்த வானளாவிய அதிகாரத்தை யார் கொடுத்தது? இப்ப சமீபத்துல பெரம்பலூர்ல ஒரு மாவட்டத்துல இதே போல வக்ஃபு தொடர்பா, ஜமாத்து தொடர்பா சில கணக்கு வழக்குகளை கேட்டாங்க ஒரு பிரிவினருங்கிறதுக்காகவே அவர்களை வந்து அந்த ஜமாத்தார் வந்து ஒதுக்கி வச்சாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து எழுது. அப்ப இதெல்லாமே வந்து இவர்களுக்கான ஒரு வானளாவிய அதிகாரம் இருக்கு. அப்ப இதை முறைப்படுத்துறதுக்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரோம்னு அவங்க சொல்றதுல அதை எப்படி நீங்க தவறுன்னு சொல்றீங்க? இல்ல, அதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, வக்ஃபு சொத்தை வந்து வக்ஃபு தான் அப்படின்னு சொல்லிட்டாலாம் வக்ஃபு வந்து கிடையாது. ஆனால் ஒரு காலம் இருந்தது, எழுத்துக்கள் இல்லாமல் தங்களுடைய வாய் வழியில செலவுதான் வாக்குறுதியாக இருந்து மீறாத நபர்கள் வாழ்ந்த காலமெல்லாம் நிச்சயமாக நம்முடைய கடந்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த காலங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்களா? வாக்குறுதியை மீறாதவர்கள், வாக்குறுதியை காப்பாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. இது ஒரு எழுத்துப்பூர்வமாகத்தான் நமக்கு இருக்கிறது. இரண்டாவது, வக்ஃபு சொத்தை பொறுத்தவரை வக்ஃபு என்பது பதிவு செய்யப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க இந்த ஆவணங்கள் முறைப்படுத்தப்படக்கூடிய விஷயம் இருக்குல்ல, 1954 இந்த சட்டத்தை ஏற்றி முறைப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா இந்த ஆவணங்களை சரி செய்வதற்காகத்தான் அனைத்துமே நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆவணங்களுக்கு முன்னால் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டைட்டில் டீடுன்னு சொல்லி நீங்க எடுத்து பார்க்கணும். டைட்டில் டீடுக்கு முன்னால் ஒரு டீடு இருக்கு. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியாவினுடைய பல்வேறு மக்களுக்கும் பல சமுதாயத்தவர்களுக்கும் யாருக்காக இருந்தாலும் யாரும் உழைத்து அந்த சொத்து வந்து வாங்கினதுடைய வரலாறு யாருக்குமே இருக்காது. அப்படி யாராவது ஒரு அரசரோ யாராவது ஒருத்தரோ தான தர்மங்களோ அல்லது யாரோ ஒருத்தர் கைமாத்தா கொடுத்தது, இப்படியாகத்தான் சூழல்கள் வந்து இருக்கும். ஏன்னா சுதந்திர இந்தியாவுக்கு பிறகுதானே மக்களுக்கு இந்த இந்தியர்கள் வந்து முழுமையா இது அடையாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் ரொம்ப சொற்பமா தானே இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழல் இருக்குதுங்கிறது ரொம்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி நாம பார்க்கணும். இரண்டாவது, இது வக்ஃபு சொத்தை பொறுத்தவரை முறையாக அது வந்து பராமரிக்கப்பட்டிருக்கிறது. 1954 சட்டம் ஏற்ற பிறகு வக்ஃபு வாரியங்கள்ல தமிழகம் மட்டுமல்ல, ஆந்திராவோ கர்நாடகாவோ கேரளாவோ உத்தரப்பிரதேசமோ எங்கு வேணாலும் இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய வக்ஃபு அலுவலகத்தில் அது குறித்த முறையான ஆவணங்களுக்கு டைட்டில் டீடு, ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. முடியாத பட்சத்தில் அது பதிவு செய்யப்பட்ட இல்லாத இடத்தில் அவருடைய டைட்டில் டீட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது ஆவணங்களுக்கு எங்கேயாவது ஒரு வருகிறது கண்டினியூஷன். அப்படி இல்லை என்று சொன்னாலும், குறிப்பாக நீங்க சொல்ல போனீங்கன்னா பள்ளிவாசல்கள் வந்து வக்ஃபு தர்காக்கள், கபரஸ்தான்கள் அப்படி இருக்குல்ல, அந்த இடங்கள்ல கல்வெட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, முஸ்லிம்களுடைய ஒரு
ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக என்னவென்று சொன்னால், எதை ஒன்று செய்தாலும் வாக்குறுதி தருவது ஒன்றாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக ஒருவரை பொறுப்பாளர்களை எப்படி சாட்டிட்டு போறாங்களோ சில விஷயங்களை எழுதி வைத்து போவது மரபாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்போ அது உருது மொழிகளிலும் அரபிகளிலும் எழுதி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலே தமிழிலே எழுதி வைத்திருக்கக்கூடிய பல விஷயங்களை பார்க்கலாம். என்னிடத்துல இருக்கக்கூடிய ஆவணங்களை நீங்க எடுத்தீங்கன்னா 1800 எழுதுனது 1756 எழுதுனதெல்லாம் திருச்சியில இருக்கக்கூடிய சொத்துக்கான ஆவணங்கள் இருக்கு. திருச்சியில வக்ஃப்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பெரும்பான்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். வக்ஃபுக்கு உரிமையாளர்கள் இருக்கும் பட்சத்தில் கூட அவர்களுக்கு நாங்கள் தான் இதற்கு உரிமையாளர்கள் என்று தெரியாத தற்குறிகளாக இறைவனிடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன சொன்னால், இது பற்றி தெரியாத ஒரு அறிவியலர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருப்பான், சரி, ஒரு வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், ஆனா அந்த வீட்டோட இடம் அவனுடைய வக்ஃபா இருக்கும். அது அவருக்கே தெரியாது. காரணம் கம்யூனிகேஷன் மிஸ்டேக், அவருடைய தொடர்பின்மை, அவருடைய கல்வி அறியாமை. இதுதான் இதற்கான முழு காரணமாக நான் பார்க்கிறேன். 1913 இருந்து 2013 வரைக்கும் வக்ஃபுக்கு 18 லட்சம் ஏக்கர் தான் இருந்தது. ஆனா 2013 இருந்து 2025 அந்த 13 ஆண்டுல 21 லட்சம் ஏக்கர் நிலம் வக்ஃபுக்கு வந்திருக்கு. வக்ஃபுக்கு வந்திருக்கிறது என்பது எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டது என்று நாம் சொல்ல முடியும்? அதான் நீங்க பார்த்து இது வக்ஃபு இடம்னு சொல்லி நீங்க அபகரிச்சுட்டு போறீங்க. திருப்பரங்குன்றத்துல இருந்து 400 ஏக்கரை புடிங்கிட்டீங்க. அதாவது அப்படி நாம முறைப்படியாக நாம இந்த விஷயங்களை பொட்டாம் பொதுவாக சொல்லிவிட முடியாது. இப்ப திருப்பரங்குன்ற விஷயத்துல நீங்க நல்ல ஒரு அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட், அமித்ஷா தான் இதை சொல்லி இருக்கிறாரு. அதற்காக அதிகாரிகள் இருக்கிறார்கள். தாசில்தார் தலைமையில விஓ அந்தந்த ஏரியால வட்டாட்சியருடைய இதுல நேரடியாக மாவட்ட ஆட்சியருடைய கண்காணிப்புல எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்றேன், நீங்க அபகரிச்சீங்க அப்படிங்கிறீங்க. இதுவரை அன்றைக்கு 2013 இருந்து உங்க கணக்குல ஒரு 1913 இருந்து 2013 வரை 100 ஆண்டு காலத்தில் இருந்த இஸ்லாமியருடைய எண்ணிக்கை என்ன? இன்றைக்கு 2013 இருந்து 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய எண்ணிக்கை என்ன? சமீபத்தில் நேத்து திருச்சியில ஒரு சொத்து வக்ஃப் பண்ணிருக்காங்க. நேத்து இன்றைக்கும் அந்த ஆட்கள் இருக்கிறார்கள். சரி சரி. அப்போ நீங்க அபகரிச்சீங்கன்னு அந்த வார்த்தையை அவர் கொண்டு வரும் பொழுது ஏன் இன்றைக்கு சம்பாதித்தவர்கள் அதை வக்ஃப் செய்திருக்க கூடாது? இத்தனை லட்சங்களை அந்த ஒரு பார்வையை கொண்டும் இதை பார்க்க வேண்டும் அல்லவா? இப்ப நேத்து வரைக்குமே திருச்சியில நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம இந்த திருச்சியில நேத்து ஒரு சொத்து வக்ஃப் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கு, இந்த இடத்துல நம்ம சொல்றோம். அப்ப அதை நம்ம காட்ட முடியுது. அப்படிங்கிற பட்சத்துல இன்றைக்கு இல்ல, உலகம் அழியும் வரை முஸ்லிம்கள் இருக்கும் வரை வக்ஃபு என்ற சொல் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது என்ற ஒரு உணர்வு உள்ளவரை அனைவரும் இதை செய்து கொண்டே இருப்பார்கள். இதை நீங்கள் அபகரித்து எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொல்வதை காட்டிலும் இன்றைக்கு அந்த அபகரிப்புகள்லாம் வார்த்தை இல்லை. குறிப்பா அவர் சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா 2013 இருந்து 2025 டிஜிட்டலைஸ்டு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய அவங்க ஒரு 4 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்பவே எத்தனை ஆண்டு காலம் இருக்கும் பொழுது பிஜேபி தொடர்ந்து நீங்க வடநாட்டுல முழுப்பா சொல்ல போனா வடநாட்டுல தான் நீங்க சொல்ல முடியும். சரியா? வடநாட்டுல ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பை யார் வச்சிருக்கிறீங்க? நீங்க தான் வச்சிருக்கீங்க. அப்ப முஸ்லிம்கள் எப்படி சொத்தை ஆக்கிரமிச்சுன்னு சொல்ல முடியும்? அப்போ இது ஒரு மிகப்பெரிய பொய்யாகத்தான் நாம் பார்க்கிறோம் என்பதை இது என்னுடைய கருத்தாக நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நிறைவா உங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்ன செய்தியை நீங்க சொல்ல விரும்புறீங்க? இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு என்ன செய்தி நீங்க சொல்ல விரும்புறீங்க? முதலிலே நம்முடைய இஸ்லாமியருடைய பிரச்சனை அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடக்கூடாது. நிச்சயமாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரை நாம் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சனாக மட்டும்தான் இருக்கிறோம். இந்த சொத்துக்காகவோ இந்த ஒரு உரிமைக்காக குரல் கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது தவிர இந்த சொத்தினுடைய அகபரிப்பு நிச்சயமாக இல்லை. எங்களுடைய மார்க்கம் சொல்கிறது, நீங்கள் இந்த பூமியிலே ஒரு ஜான் அளவு இடத்தை கூட நீங்கள் அபகரிக்க கூடாது என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நான் சொல்வது வக்ஃபு என்பது இறைவனுடைய சொத்து. வக்ஃபு என்பது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய சொத்து. நாங்க 10 ஏக்கர் 100 ஏக்கர் அபகரிச்சு இறைவனுக்கு கொடுத்தேனா எனக்கு நன்மையா அந்த இடத்துல தீமையா என்று பார்த்தால் தீமை. அப்போ ஒரு அடி கூட நமக்கு அபகரிக்கிறதுக்கு உரிமை இல்லாத பட்சத்தில் இவ்வளவு பெரிய சொத்துக்களை எல்லாம் நாம் அபகரித்து கொடுக்க முடியாது என்பதை நிச்சயமாக நாம் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருபோதும் இந்த சொத்தினுடைய பண்பாட்டுல இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த வக்ஃபு சொத்தை பொறுத்தவரை எப்படி முஸ்லிம்களுக்கு பல பேருக்கு இந்த வக்ஃபுடைய நிலத்தை பற்றிய உரிமையோ தகவலோ தெரியவில்லையோ, இதே போன்று தமிழகம் அல்லாத மற்ற பல பகுதிகளிலும் சரி வக்ஃபு சொத்திலே பெரும்பான்மையாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது பாதிக்கு பாதி என்று வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இனாம்தார்கள் கொடுத்த சொத்து, இனாம்தார்களுடைய சொத்து என்ற அடிப்படையில வரி கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல் எல்லாம் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு வாழக்கூடிய மக்கள் மத்தியில எந்த பிரச்சனையும் இல்லை.
ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியில் தான் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதை நாம் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் இஸ்லாம் எப்பொழுதும் போல சகோதரத்துவமாக இருப்பதை போல இருக்க முடியுமே தவிர வக்ஃபுடைய பிரச்சனை ஒரு இன்டர்னல் பிரச்சனை. இது வேண்டுமே எத்தனையோ இன்றைக்கு நாட்டினுடைய பிரச்சனைகள் மையமாக இருக்கின்ற போது இந்த சூழலை கொண்டு செய்யணும். வடநாடுகளிலே நாம் இந்துக்களுடைய பெரும்பான்மை ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு சூழலை கொண்டு பிஜேபி ஒன்றிய அரசு நிறுத்தியிருக்கு. நிச்சயமாக இதை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை இறைவன் அவர்களுக்கு தர வேண்டும். இதன் மூலமாக பிரித்தாளும் சூழ்ச்சியை நடத்தி மக்கள் மத்தியில வெறுப்புணர்வை ஊட்டி அதை பிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு இந்திய மக்கள் ஒருபோதும் தலை சாய்த்து விடக் கூடாது. ஒருதாய் மக்களாக நாம் எப்படி இருக்கின்றோமோ அதே போல இன்றைக்கும் இருப்போம், என்றைக்கும் இருப்போம். எங்களுக்கு அரண் நீங்கள், உங்களுக்கு அரண் நான். அதற்கு போல நாம் அனைவருக்குமே வல்ல இறைவன் துணை இருப்பான் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஒன்று, இந்த வக்ஃபு என்ற விஷயங்கள் வெறுமென ஒரு குறிப்பிட்டவருக்கு மட்டும்தான் என்ற ஒரு அச்சத்தில ஒரு உணர்வில அவர்கள் பயணப்படக்கூடாது. வக்ஃபு சொத்தை பொறுத்தவரை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து காப்பாற்றுவதற்கு வெறுமன போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மட்டுமே வழி என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது குறித்த கல்வி விழிப்புணர்வு பெற வேண்டும். அது குறித்த பயிலரங்குகளில் என்ன நடத்த வேண்டும். ஜமாத்தார்களும் குடும்பத்தார்களும் முத்தவள்ளிகளுடைய சார்ந்தவர்களும் என்னுடைய பதிவுகளிலே கூட நான் பதிவு செய்திருக்கிறேன். அவர்கள் இது போன்ற பயிலரங்குகளை நடத்த வேண்டும். வெறுமென இடத்தை அப்படியே வைத்துக் கொண்டு இந்த இடம் இருக்கு என்று காலகாலத்துக்கு சொல்வதை காட்டிலும் அதை ஒரு கல்வி நிலையமாக, சமுதாய கூடமாக, சுகாதார நிலையமாக எல்லாவற்றிற்கும் உதவியாக நாம் கொண்டு வர வேண்டும். எப்படி இந்த மார்க்கம் நமக்கு ஒரு பொதுவுலாவிய சிந்தனை கொண்டு வந்திருக்கிறதோ அதே போல சிந்தனையோடு இந்த வக்ஃபு நிலத்தை நாம் பயன்படுத்தினால் நமக்கும் அது பலம், நாளை நமக்கு நம்பி வரக்கூடிய தலைமுறைக்கும் அது பலமாக இருக்கும். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.